ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் மாங்காய், உடனடி மாங்காய் ஊறுகாய். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ இதுக்காக ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம வேக வச்சு செய்ய போகிறதில்ல, அப்படியே நம்ம பச்சையாக தான் தாளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் எடுத்துட்டு இப்போ இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும் இல்லையா, அதுக்காக இது திக்காலால் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப கலர் சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கும். இப்போது மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றி இதை நம்ம வதக்கலாம் போகிறதில்ல. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் தாளித்து கொட்ட போகிறோம் இல்லையா. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாங்காவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லையா, இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அரைச்சி ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதிலிருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் அது அப்படியே ஊறினதுக்கப்புறமா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.